தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசினால் திமுகவினர் உடனே மணிப்பூர், காஷ்மீர் என திசை திருப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை, கரூர் விவகாரத்தில் மடியில் கனமில்லை என்றால் யார் வேண்டுமென்றாலும் கேட்கட்டும் என விட்டுவிட்டு இருக்க வேண்டியதுதானே எனவும் வினா எழுப்பியுள்ளார். திமுக அமைச்சர் முதல் தமிழ்நாட்டை பார்க்கட்டுங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு நிற்கிறது. எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை பாருன்னு சொன்னா உடனே மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக இன்னொரு மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அவங்க தப்பு பண்ணா இவங்க மட்டுமே தப்பு பண்ணிட்டு இருக்கணும், மக்களுக்கு துரோகம் செஞ்சா இவங்க மட்டுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்கணும். உண்மை கண்டறியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க மடியில கனம் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து கேட்டுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. செந்தில் பாலாஜி இந்த தண்ணி பாட்டில் கிடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. திமுக ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலன்றாங்க. அரசாங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பேர் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிக்குதுன்னு சொல்லல. இப்போ இவ்வளவு கூட்டம் கூடும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்கணுமா இல்லையா? ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு 41 உயிர்களை பலியான இடத்துல எவ்வளவு சர்வசாதாரணமாக உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று. உண்மையிலேயே உண்மை வெளியே வர வேண்டாம் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்.